ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிந்து பைரவி நாடகத்தில் அன்னபூர்ணி ஹாஸ்பிட்டலுக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்கள கூப்பிட்டு வராங்க. எப்படியோ சிந்து ஆசையின்படி அவங்களையும் மீறி அந்த கேன்டீனுக்கு வர வேண்டிய சூழ்நிலையாயிடுது அன்னபூர்ணிக்கு. அப்புறம் காற்றுல பறக்கும்போது அந்த போர்டுனுடைய பேரை பார்க்குறாங்க. கேன்டீன் பேரை அன்னபூர்ணி பேர்லேயே அன்னம் மெஸ்ஸுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதை அப்படியே பார்க்குறாங்க அன்னபூர்ணி. சரி சிவா வா, நம்ம மேலே போகலாம், ஹாஸ்பிட்டல் போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க. சிவாவும் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகும்போது சிவா அப்படியே சிந்துவை பார்த்து ஒரு கண் அடிக்கிறாருங்க. என்னன்னா, நீ நினச்ச மாதிரி நான் எப்படியோ இந்த இடத்துக்கு அன்னபூர்ணி பெரியம்மாவை கூப்பிட்டு வந்துட்டேன் பத்தியான்ற அர்த்தத்தில்ங்க. சிந்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்புறம் பைரவியும் ஆறுமுகமாக சொல்கிறாங்க, சிந்து அன்னபூர்ணி அத்தை இந்த ஃபங்க்ஷனுக்கு யாரும் வீட்டில் இருந்து போகக்கூடாதுன்னாங்க. ஆனால் பத்தியா சிவா எப்படி கூப்பிட்டு வந்துட்டாரு. ஏன்னா அன்னபூர்ணி அத்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. ஐயோ என்ன ஆச்சு பைரவி அத்தைக்கு அப்படின்னு கேட்குறாங்க சிந்து. ஒன்றும் இல்லை, சும்மா ஃபுல்லாக டெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே அப்படின்னு தான் கூப்பிட்டு வந்திருக்கோம் அப்படின்றாங்க. சரி நீ பாரு, நாங்கள் போகிறோன்ட்டு பைரவியும் வந்துடுறாங்க. அப்புறம் சிவா என்ன பண்ணுறாருன்னா, அன்னபூர்ணி அம்மாக்காக டெஸ்ட் எழுதுறதுக்காக எல்லாம் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எழுதிட்டுருக்காரு ஸ்லிப்பில். அந்த நேரம் பார்த்து சிவா கால் பண்ணுறாங்க. ஏன்னா ஐயர் பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சுமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே ரிப்பன் கட் பண்ணி திறப்பு விழா கொண்டாடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே சிந்து கால் பண்ணுறாங்க. யாருக்கு? சிவா டாக்டருக்கு. அப்போது உடனே சிவா டாக்டர் எல்லா டெஸ்ட்டும் நர்ஸுக்கிட்ட எழுதி கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த டெஸ்ட்டை எல்லாம் நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, பெரியம்மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துக்கிட்டு வெளியே வராரு. வந்ததும் சிந்து கால் பண்ணி கூப்பிடுறாங்க. டாக்டரே கொஞ்சம் ரிப்பன் கட் பண்ணோம், அத்தையை கூப்பிட்டு வரியான்றாங்க. ஐயோ சிந்து, நான் இப்படி கூப்பிட்டு வந்ததே எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கள கூப்பிட்டு வந்தேன் உனக்காக. அதனால் அத்தைலாம் பெரியம்மாலாம் வரமாட்டாங்கன்றார். அப்போனா நீயாச்சு வாயேன் டாக்டரே ரிப்பன் கட் பண்ணுறதுக்குன்றாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு டாக்டர் போயிட்டு சிந்துவையும் கூட சேர்த்து நிற்க வச்சு அன்னம் மெஸ்ஸுன்றத ரிப்பன் கட் பண்ணி அந்த போர்டை திறப்பு விழா ஸ்க்ரீனை திறப்பு விழா பண்ணுறாங்க. பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி சரி சிந்து, நான் பெரியம்மாவுக்கு தெரியாமல் தான் இங்கே வந்தேன், அவங்க பார்த்தாக்கா சங்கடப்படுவாங்க, அதனால் நான் போகிறேன் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் ரூமுக்கு போகிறாரு. போனதும் அப்புறம் டெஸ்ட்டெல்லாம் பார்க்கும்போது அன்னபூர்ணி அம்மா கேட்குறாங்க, சிவா எனக்கு எதனா பெருசாக எதனா இருக்காப்பா அப்படி பயப்படுற மாதிரின்றாங்க. ஒன்றும் இல்லை பெரியம்மா, உங்களுக்கு சுகர் தான் லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் நல்லா சாப்பிடணுன்றாரு. உடனே நர்ஸுக்கிட்ட சொல்லி இவங்களுக்கு முதல்ல கேன்டீன் போயிட்டு ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நர்ஸும் சிந்துக்கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் அத்தைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வர சொன்னார் டாக்டரு, சுகர் லோவாக இருக்குதுன்றதுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பவுலில் குலோப் ஜாமுன் ஒரு பவுலில் சக்கரை பொங்கலும் வச்சு கொடுக்குறாங்க. கொடுத்ததும் அதை அன்னபூர்ணி சாப்பிட்றாங்க. அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டதும் ஆறுமுகம் சொல்கிறாரு பைரவி கிட்ட, பைரவி யாருமே இந்த வீட்டிலேருந்து சிந்து கேன்டீன் திறப்பு விழாவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னாங்க அம்மா, கடைசியில் அந்த ஸ்வீட்டை எப்படி சாப்பிட்றாங்க பாரு இவங்க அப்படின்றாரு. அதுக்கப்புறம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுடுறாங்க. சாப்பிட்டதும் ஸ்வீட்டும் டேஸ்ட்டாக இருக்குது. உடனே அத்தை எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஒரு லேடியை. உடனே அவங்களும் சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க சிந்து உங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்றாங்க. உடனே பைரவியும் ஆறுமுகமும் கேன்டீனுக்கு வராங்க. என்ன எல்லாருக்கும் ஸ்வீட் தருவீங்க, எங்களுக்கு தரமாட்டிங்களான்னு. பைரவியும் ஆறுமுகமும் உட்காந்து சாப்பாடு ஸ்வீட்டெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்புறம் டாக்டரும் சாப்பிட்றாரு. உடனே சிந்து சந்தோஷமாக ஆயிடுறாங்க. பைரவி மதியானத்துக்கும் நான் கேன்டீன்லேருந்து சமைச்சு கொடுத்துட்றேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்றாங்க. வேண்டாம் சிந்து, பெரியம்மா கண்டுபிடிச்சிருவாங்க கேன்டீன் சாப்பாடை அப்படின்னு சொல்கிறாரு சிவா. உடனே சிந்து சொல்கிறாங்க, நான் வீட்டில் எப்படி செய்வேனோ அதே மாதிரி செய்து கொடுத்து அனுப்புகிறேன், அத்தை கண்டுபிடிக்க மாட்டாங்கன்றாங்க. ரொம்ப சந்தோஷங்க சிந்துக்கு. நாளைக்கு சிந்துவோடைய கேன்டீன் சாப்பாடை சாப்பிட்டு அன்னபூர்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாமா?
அதுவும் இல்லாமல் அன்னபூரணி சிவாவை தேடிக்கிட்டு சிந்துவோட கேன்டீனுக்கு வந்து கேட்குறாங்க, தேடிக்கிட்டு வராங்க. இங்கே பைரவி ஆறுமுகம்லாம் வந்தாங்களான்னு ஒரு லேடியை கேட்கும்போது இல்லைம்மா இங்கே வரல அப்படின்றாங்க. உடனே திரும்பி ஒரு இடத்துல பார்க்குறாங்கங்க. நாளைக்கு ஆறுமுகத்தையும் பைரவியும் கேன்டீனில் பார்க்குறாங்களா, இல்லை எல்லாரும் மாட்டிக்க போகிறாங்களா, திட்ட போகிறாங்களா, இல்லை சிந்து சமைச்சு தர சாப்பாடை சாப்பிட்டு அவங்க மனசு மாறுறாங்களான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். நன்றி, பாய்.